நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிடிசிபி சைட்டுக்கும் கேட்டட் கம்யூனிட்டிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேது. அதனால் ஒரு டிடிசிபி சைட்டை கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி விற்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கேமராவை கீழே வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கூட வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராமேன் வரல, அதனால் நம்ம ட்ரைபேடில் போட்டு கீழே ஃபோனில் வச்சு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டில் கட்டின வீடு வாங்குங்க, வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும், ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து கார்னர் சைட்டில் கட்டின வீடு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வீடு கிடைச்சாலும் வாங்குங்க. என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்கு இந்த சைடு வந்து நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டப்பட்ட ஒரு வீடு. வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் ரோடு இருக்குது. ஆனால் வீட்டோட லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு இந்த வீட்டுக்கு நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்கான பார்க்குங்க, பக்கத்தில் டேங்க் கட்டியிருக்காங்கள்ல, இது பார்க்குக்கான ஸ்பேஸு. அதனால் வீட்டோட லெஃப்ட் சைட்லேயும் இந்த வீட்டுக்கு தேவையான வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். அது போக வீட்டோட ஃப்ரண்ட் ஈஸ்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 35 அடி அகலம், 40 அடி நீளம். அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. வீட்டை 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK வீடாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பிங்க், டார்க் பிங்க், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை மினிமலிஸ்டிக்காக வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இடத்துல கேட் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பார்க்கிங்கான கேட்டு, இன்னொன்று வந்து விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்லேயே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கான ஸ்பேஸ். அளவு வந்து 16க்கு 17. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனோட கலர்ஸ்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி டெயில்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டு, கிரே அண்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குங்க. ஜனமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் இருக்குது, நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது தெரியும், ஆல்ரெடி இந்த வீடு வந்து நம்ம காலையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ மணி வந்து 6 ஆச்சுங்க. நம்ம காலையில் எடுத்துகிட்டு போன வீடியோவில் வந்து மைக்கில் வந்து சரியாக ரிசீவ் ஆகலை ஃபோனுக்கு. அதனால் திரும்பியும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. டோருக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஏரியாங்க. இதோட அளவு வந்து 16க்கு 16. பிங்க், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அந்த பெயிண்ட் அண்ட் டெயில் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் எங்கேயும் பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் ஒர்க் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இந்த சைடு தான் வந்து இந்த பார்க்குக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. எப்போவுமே வந்து இந்த சைடு இருந்தும் நமக்கு இந்த வீட்டுக்கு வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். இது வந்து டிவி யூனிட்டு, பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரௌன் இல்லை, ஒரு மாதிரி பிளாக் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லோ கலரும் பயன்படுத்தியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து அந்த பூஜா கேபினெட், கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் இருக்குங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்காங்க. நான் சொன்னேன்லங்க, லேட் ஆயிடுச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. மணி 6 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் டல் ஆயிடுச்சு. இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இல்லை. இது வந்து ஒரு மாடல் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட் பார்த்தோம்ல, அதே கலர் காம்பினேஷனில் இருக்குது. பிளாக்கு, ஒரு மாதிரி சாண்டிலு, எல்லோ. பேஸ் யூனிட், டால் யூனிட், அது போக லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சனில் வென்டிலேஷனுக்கு இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்குது, அது போக அங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வரக்கான அந்த டோர் வந்து சூப்பரான டிசைனில் ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிலவு வந்து சாலில் இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. கிராஸ் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அது போக அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் நமக்கு ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு செஞ்சுருக்காங்க. அது போக இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்குது.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம தெரியுது வந்து மஸ்கிட்டோ மெஷ்ஷுங்க. நம்ம வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ மெஷ்ஷை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளே வந்து நமக்கு நல்லா காற்று வரும், கொசு வராது. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து நமக்கு பிவிசி மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 5 காருங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவைன்னா நான் அந்த சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமையும் காமிச்சிடறேன். செகண்ட் பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே நம்ம பார்க்குற பெட்ரூமும் 10க்கு 16 1x போட்டுட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கும். 0.5 வச்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவும் 5 கார். இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலாக ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்து லிண்டன் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீட்டில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. கார் பார்க்கிங்குள்ளே என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து நமக்கு வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்லங்க, இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் போகிறக்கான அந்த டோர் வந்து முன்னாடி சொல்லிட்டேன்ல பிவிசி மெட்டீரியலில் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமும் 5 கார் தான். இதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ். நம்ம பார்க்கும்போதே தெரியும் ரைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 6 இன்ச்சு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வயசானவங்களாம் ஏறி போகிறக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் அந்த ஆப்ஷனும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே வந்ததும் அந்த டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நமக்கு ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போட்டக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த இடத்துல வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக, அது போக சால்ட் வாட்டருக்கு தனியாக 2 டேங்க் இருக்கும். வாட்டர் சம்ப் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக, சால்ட் வாட்டருக்கு தனியாக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸு வேணும்னா லூப்பும் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த SEZ IT பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் அத்திப்பாளையம் ரங்கநாதர் காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு DTCP சைட்டுங்க. இதை பற்றி நான் கேமராக்கு முன்னாடி வந்து தான் விளக்க சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேமரா வந்து முன்னாடி பக்கம் போட்டுட்டு இப்போ வராயிருங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய DTCP சைட் உள்ள டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஆர்ச் கொடுத்துருப்பாங்க, ரோடு போட்டிருப்பாங்க, ட்ரைனேஜ் கட்டியிருப்பாங்க, நிறைய மரம்லாம் வச்சுருப்பாங்க, சுற்றியும் காம்பவுண்ட் வால்லாம் போட்டிருப்பாங்க, பின்னாடி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி டேங்க்லாம் கூட கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு DTCP சைட்டை கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த DTCP சைட்டுக்கும் கேட்டட் கம்யூனிட்டிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேது. அதனால் ஒரு DTCP சைட்டை கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி விற்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக DTCP சைட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நம்ம போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ரோடு, இந்த சைட்டில் கொடுக்கக்கூடிய பார்க்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதாவது கிரையம் பண்ணி கொடுத்துடணும், தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துடணும். அப்படி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் யார் வேணால் உள்ளே வரலாம். அது வந்து DTCP சைட், கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது. கேட்டட் கம்யூனிட்டினா ஒரு சைட்டில் நம்ம டெவலப் பண்ணும்போதே அந்த சைட்டில் இருக்கக்கூடிய ரோடு, அந்த சைட்டில் இருக்கக்கூடிய பார்க்கு, அந்த மாதிரி பொதுவான இடங்கள்லாம் இந்த சைட்டுக்குள்ளே ஒருத்தங்க வந்து இடம் வாங்குவாங்கள்ல, இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து UDSஆக கொடுத்துருவாங்க, அன்டிவைடட் ஷேராக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா DTCP சைட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து அது ஒரு DTCP சைட் தான்.
கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி சைட் தான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சைட்டுமே பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். நிறைய வீடுகள் இருக்குது, நான் சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு டிடிசிபி சைட் தான். இந்த வீட்டை இடம் இன்டிஓ கோடெல்லாம் சேர்த்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட திரும்ப வரேன். இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன டவுட்ஸையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.